ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ட்ராவல்ஸுக்கு உண்டான 7.3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையரில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், இதோட ஸ்பீக்கர் செட்டப் என்ன, இதுக்கு இன்புட் வோல்டேஜ் எவ்வளவு, ஸோ இது என்னென்னலாம் ஒர்க் பண்ணோம், எப்படி நம்ம இதை டிசைன் பண்ணியிருக்கோன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு 7.3 என்னன்னா, உங்களுக்கு இதில் 4 லெஃப்ட் ரைட் போட்டுக்கலாம், 4 சரவுண்ட் போட்டுக்கலாம், 2 சென்டர் போட்டுக்கலாம் இதில். ஸோ சப்வூஃபர் ஆஸ் யூஷுவலாக பார்த்தோம்னா 3 சப்வூஃபர் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். அது ஜேபிஎல்லாக இருந்தாலும் சரி, சோனியாக சரி, பயனராக இருந்தாலும் சரி, நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு டூரிஸ்ட் ஆம்ப்ளிஃபையர் தான். நீங்கள் இதை ஒரு 407க்கு போடலாம், மஹேந்திரா கோச்சுக்கு போடலாம், அப்படிலாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுகளுக்கும் போடலாம், இல்லைனா மஹேந்திரா டூரிஸ்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க யூஎஸ்பி போர்டு பார்த்தோம்னா பெரிய யூஎஸ்பி போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம்னா, வெஹிக்கிளில் பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபோல்டர் வைஸ் தான் சாங்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ஃபோல்டர் வைஸாக இருக்கிற யூஎஸ்பி போர்டு நம்ம போட்டிருக்கோம். இது ஃபிளாக் ஃபார்மேட், வேவ் ஃபார்மேட்லாம் சப்போர்ட் பண்ணும். இதோட அட்வான்ஸ்டு போர்டும் இருக்குது. ஸோ கஸ்டமர் நம்ம கேட்டதுக்கு இந்த சைஸே அவர் போதுமானதான்னு சொல்லிட்டு அப்படி அதனால நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்ட்ரோல்ஸாக இதில் என்னென்ன இருக்குன்னா, ஆஸ் யூஷுவல் தான் பேஸு, ட்ரிபிள், சப்பு, ஃப்ரீக்வன்சி. இந்த சப்புன்றது பார்த்தோம்னா 3 சப்வூஃபருக்கும் அது காமனாக தான் இருக்கும். சென்டர், அப்புறம் சரவுண்ட், ஃப்ரண்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இருக்கும். இதில் இன்னும் வேற என்ன சுவிச்சஸ் இருக்குன்னா, ஹைஃபை சுவிட்ச் இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் ஜாஸ்தியாக வரும், ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கம்மியாக வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஆக்ஸு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2.1, 5.1. இந்த 2.1, 5.1 என்ன ஒர்க் ஆகும்னா, நீங்கள் 5.1 வச்சிருக்கும் போது உங்களுக்கு எல்லாமே சேனல் ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் 2.1 மாற்றும் போது உங்களுக்கு சரவுண்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு கட் ஆஃப் ஆயிரும், சென்டர் உங்களுக்கு கட் ஆஃப் ஆயிரும், லெஃப்ட் ரைட்டு சப்வூஃபர் மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இன்பில்ட் அவுட்னு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது நம்ம டிஃபால்ட்டாக செட்டில் நம்ம என்ன செய்வோம்னா, உள்ளே ஒரு ஹார்ட் டிஸ்க் நம்ம இன்பில்ட்டாக வச்சு கொடுத்துருவோம். அதில் மூவிஸ், சாங்ஸ்லாம் ஏற்றி கொடுத்துருவோம். கஸ்டமர் என்ன சொன்னா அப்படின்னா, ஆண்ட்ராய்டு டிவி தான் ப்ரோ நம்ம எடுக்கிறோம், ஸோ அதனால நீங்கள் ஆக்ஸ் இன்புட் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால அதை நம்ம அப்படியே டம்மியாக விட்டுட்டோம். ஆஸ் யூஷுவல் நம்ம அடிக்கிற பேனல்லாம். ஸோ உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். பேனல்ஸ் நம்ம நிறைய அவைலபிள் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுன்ற மாதிரி வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வண்டியோட பேர் இருக்கும், லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா நம்ம ஆடியோஸோட பேர் இருக்கும். ஸோ வாங்க நம்ம ஆம்போட இன்டீரியரில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா, 5 சேனலுக்கு KMS உடைய 5 சேனல் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். IRF சீரீஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ IRF சீரீஸில் யூஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா நமக்கு ஆடியோ கிளாரிட்டி நல்லா தெளிவாக இருக்கும். நிறைய பஸ்ஸஸில் பார்த்தோம்னா இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்குன்னா நீங்கள் IRF சீரீஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். 5200 காட்டிலும் இது உங்களுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா உங்களுக்கு தெளிவாக எடுத்து கொடுக்கும். ஸோ சப்வூஃபருக்கு ஆஸ் யூஷுவலாக நம்ம மகாராஜா ஃபிட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மூணுமே மகாராஜா பிரிட்ஜில் மூணு தான் போட்டிருக்கோம். ஸோ ப்ரோலாஜிக் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம விஷாலினி ஆடியோ கேரோடைய ப்ரோலாஜிக் தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த சைடு உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஒரு போர்டு தெரியும், இது எக்ஸ்ட்ரா ட்ரிபிள்காக, அதுவும் KMS உடைய ப்ராடக்ட் தான். இந்த பக்கம் நம்ம ரைட் சைடு பார்த்தோம்னா கெப்பாசிட்டர் செக்ஷன் இருக்கும், ஒரு 5 வோல்ட் பக் போர்டு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு வேரியபிள் பவர் சப்ளைக்கான பக் போர்டு இருக்கும். ஸோ ஆம்போட இன்டீரியர் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒயரிங் முடிஞ்ச அளவு நம்ம நீட்டாக தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா கஸ்டமர் நமக்கு கொடுத்த டைம் ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஒரு நாளில் ஆர்டர் கொடுத்தோம்னா 2வது நாளில் நம்ம டெலிவரி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம கெப்பாசிட்டர் நம்ம ஏன் இவ்வளோ போட்டிருக்கோன்னா, ESR வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஏன்னா லோடிங் டைம் அண்ட் டிஸ்சார்ஜிங் டைம் சொல்லுவாங்க. அது எஃபிஷியண்ட்டாக இருக்குன்றதுக்காக நம்ம இத்தனை கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 35 மெட்டல் லோடு யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் நம்ம ஸ்லீவ் போட்டு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நான் ஜிக்கெல்லாம் எதுவும் நான் கட் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக நான் உங்களுக்கு அடிச்சிருக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஒயரிங் இப்படி தெரியும். நான் உங்களுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு இன்டீரியர் நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவை நான் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் அங்கே ட்விட்டருக்கு நம்ம தனியாக ஒரு இது கொடுத்துருக்கோம், அதில் தான் ட்விட்டர் ஒர்க் ஆக போகுது. ஸோ இது அவங்க லெஃப்ட் ரைட் பார்த்தோம்னா 4 லெஃப்ட் ரைட் போடுறேன்னு இருக்கிறாங்க, 4 8 இன்ச்சு போடுறேன்னு இருக்கிறாங்க. ஊஃபர் டைப்பில் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். BT போர்ட்லேயும் நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்காக வேண்டி நம்ம லாங் பேஸ் கொண்டு வரதுக்காக ஒரு 2-3 ஆல்டர்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே இன்டீரியர் நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஆஸ் யூஷுவல் 2 லைட்டு, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா VU மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்.
எல்லாமே பார்த்தோம்னா வந்து 100K கண்ட்ரோல் தான், எல்லாம் நர்லிங் வச்ச கண்ட்ரோல் தான். மாஸ்டர் வந்து பார்த்தோம்னா 100K தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஆம்போட இன்டீரியர்ன்றது எவ்வளோ தான். ஸோ வாங்க இதில் நம்ம ஆடியோ டெஸ்ட் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆடியோ டெஸ்ட் இதில் பண்ண போகிறோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம எப்படி பஸ்ஸுகளுக்கு நம்ம எப்படி வந்து டிசைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் GR பிராண்டில் ஒரு 12 to 24 வோல்ட் கன்வெர்ட்டர் வச்சு இப்போதைக்கு நான் செக் பண்ணுறேன். ஸோ இதுவே வந்து இப்போ செக் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இருங்க, நான் ஆன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆம்பிளிஃபயர் ஆன் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு VU மீட்ரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம வார்ம் ஒயிட்டில் வந்து லைட்டிங் வந்து கொடுத்துருக்குறோம். இதில் ஃபேன் சவுண்டை தவிர உங்களுக்கு வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸும் வராது, ஹிஸ் நாய்ஸும் வராது, ஹம் நாய்ஸும் வராது. ஏன்னா உங்களுக்கு ஆனில் இருக்கிறது தெரியும். நான் மாஸ்டர் வால்யூம் ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு ஒவ்வொரு பாட்டாக நான் உங்களுக்கு போட்டு செக் பண்ணி காட்டுறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேளுங்க. ஸோ இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய ஆடியோ பார்த்தீங்கன்னா HFன்ற அந்த பட்டன் வந்து ஆனில் இருக்கும். ஸோ இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போடுறேன், எப்படி இருக்குன்றதை கேளுங்க. ஸோ உங்களுக்கு அது போடும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ட்ரிபிள் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வர்றது உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் ரைட்டில் நம்ம வாய்ஸ் வந்து கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி தான் நம்ம டிசைட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா பஸ்ஸில் நம்ம கேட்கும்போது பார்த்தோம்னா ரொம்ப லாங் டைமுக்கு கேட்கணுன்ற போது அப்படி இருந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால் நம்ம பிடியில் ஒரு சின்ன சின்ன ஆல்டர்லாம் பண்ணியிருக்கோம். ட்ரிபிள் வந்து ரொம்ப வந்து நைஸாக பண்ணுறதுக்காக ஒரு சில PF வேல்யூலாம் நம்ம ட்விட்டரில் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ 2-3 பாட்டெலாம் ப்ளே பண்ணுறேன், எப்படி நீங்கள் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு சேனலாக ஏற்றி காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது லெஃப்ட் ரைட்டு, இது சரவுண்டு. உங்களுக்கு சரவுண்டில் பார்த்தோம்னா உங்களுக்கு அவ்வளோவா அந்த குலகுலன்றது வராது. மேக்ஸிமம் அந்த வாய்ஸ் வந்து கட் ஆயிரும் உங்களுக்கு. அப்படி தான் நம்ம கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆஸ் யூஷுவல் இது சப் ஊஃபரு. ஸோ சென்டருக்கு என்கிட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு நார்மல் ஸ்பீக்கர் இருக்கனால நான் சென்டர் நான் செக் பண்ண கிடையாது. ஆல்ரெடி ஒரு பெரிய ஸ்பீக்கரில் போட்டு நம்ம செக் பண்ணிட்டோம். அதில் நல்லா தான் இருக்குது. ஸோ நான் அப்படியே அப்கமிங்கில் நான் உங்களுக்கு பாட்டு போட்டு காட்டுறேன், கேளுங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ உங்களுக்கு ஆடியோன்றது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு இருக்கும். ஸோ ட்ரிபிளும் உங்களுக்கு ரொம்ப அடைச்சிட்டுலாம் படாது, ரொம்ப நைஸான ட்ரிபிளாக தான் வரும் உங்களுக்கு. ஸோ வாய்ஸ் நீங்கள் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டில் நீங்கள் கேட்டால் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பேஸோட டெப்த் எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஹெட்ஃபோன் இருந்தால் போட்டு கேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம USB போர்ட்லேருந்து ப்ளூடூத் போர்டுக்கு மாற்றியாச்சு. ஸோ ப்ளூடூத்தில் நான் ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு நீங்கள் கேளுங்க.
வள்ளி வள்ளி என வந்தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் மன்னன் படத்துல இருந்து ஒரு சாங் ப்ளே பண்றேன். ஸோ அதோடைய பேஸ் கிளாரிட்டி எப்படி நீங்க கேளுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வேணும்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் ஒரு ரீஒர்க் பண்ணாலும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.